தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் யார் செத்தாலும் போக மாட்டேறாங்க. பெரிய எங்கள் கேப்டன் இறந்ததுக்கும் யாரும் வரல. இப்போ கடையராஜன் இறந்ததுக்கு ஒருத்தர் கூட வரலைங்க, ஒருத்தர் கூட வரல. டான்சர்ஸ் தவிர நான் யாரையுமே பார்க்கல. அதே மாதிரி போண்டாமணியன் இறந்ததுக்கு ஒரு 4-5 காமெடி நடிகர்கள் மட்டும் இந்த மேடையில் இருக்கவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, வேற யாருமே வரல. அதாவது பெரிய நடிகர்கள் இறந்து போனாக்க எல்லாம் வரிசை கட்டிட்டு போறாங்க. சின்ன நடிகர்கள் இறந்து போனா யாருமே கண்டுக்கிறது இல்லை. இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன முடிவு? சரி, ரைட், ஓகே, சின்ன நடிகர்களுக்காக நம்ம ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்காக ஒரு சின்ன ட்ரஸ்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா யார் செத்தாலும் சரி, நடிகன்ட்டு இல்லை, டான்சர் இருந்தாலும் சரி, அது டெக்னீஷியன் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, வறுமை கோட்டு கீழே இருக்காங்களா, நேராக போய் அவங்களுக்கு உண்டான ஈமச்சடங்கு ஃபுல்லா எத்தனை ஆயிரம் செலவானாலும் சரி அதை நான் பண்ணணும்னு ரெடியா இருக்கேன். இந்த ட்ரஸ்ட்டுக்கு முதலாக எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கோவையை சேர்ந்த அன்பு சகோதரர், வாங்க அண்ணா வாங்க, நல்ல கைத்தட்டி உற்சாக 10 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அண்ணன் ராபின் அண்ணன். அவர் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா எப்படிங்க நீங்க நடிகர் சங்கம் மெம்பரா இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னாங்க. என்னை நம்பி எங்கள் கலைஞர்கள் இருக்காங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு 500, 1000 இப்படி கொடுத்தா கூட ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் சேரும்னே. அதை வச்சு ஒருத்தர் செத்து போனால் ஒரு 50,000, 20,000, 30,000 நாங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோப்படாதீங்க பெஞ்சமின், கடவுள் இருக்கார், நான் 10 லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய ஃப்ளைட்டு பிடிச்சி காலையில் ஃப்ளைட் ஏறி இப்போ வந்துட்டார், இங்கே வந்திருக்கார். அது மட்டும் இல்லை, போண்டாமணி குடும்பத்துக்கும் 10 லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இவர் இது பண்ணியிருக்கார். அப்பேற்பட்ட நல்ல மனிதர், நல்ல இதயம் எங்கள் ராபின் அண்ணன். போண்டாமணி ஃபேமிலிக்கு 2.5 வருஷமாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாரும் தெரியாது, இடது கை கொடுக்கறது வலது கை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த மனிதர் ராபின் அண்ணா இன்னைக்கு எத்தனையோ சினிமா கலைஞர்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காங்க. அவர் உதவி பண்ணவங்களுக்கு எல்லாரும் தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம், என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு உதவி பண்ணியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு. நான் கருவி மட்டும்தான், எனக்கு செய்கிறது ஆண்டவர், அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். நான் ஒரு டூல், அவ்வளோதான். இருக்கிறத வரை நம்மளால் முடிஞ்சு செய்யணும். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறத விட நமக்கு என்னைக்கு உயிர் போகணும் யாருமே தெரியாது. நான் நைட்டு படுக்கும்போது நான் காலைல நினைப்பேன், காலை எந்திரிச்சிடுமா அப்படின்ட்டு. எந்திரிச்சுன்னா ஓ பரவாயில்ல மூச்சு இருக்குது அப்படின்னு. அதனால் வாழ்கிற நாட்களில் நேசிங்க, உதவி செய்யுங்க. போகும்போது ஒன்றுமே கொண்டு போகிறதில்ல. ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது 70 ரூபா பஸ் ஃபேரில் வந்தேன். கிராமத்தில் பிறந்தவன், இன்னைக்கு பல கோடி ரூபா உதவி செய்ய வைக்கிறாருன்னா ஆண்டவர் ஒருத்தர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.